இன்னும் ஒரு வாரத்துல 10 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணணும். இருந்த வீட்டையும் அடமானம் வச்சாச்சு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஹலோ, சொல்லுக்கா. இந்து, பணத்தை ரெடி பண்ணிட்டியா? இல்லக்கா, சீக்கிரம் ரெடி பண்ணிடுவேன். இன்னும் எவ்வளவு நாள் தாண்டி எடுத்துப்பேன்? கூடிய சீக்கிரமே பணத்தை ரெடி பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தல்ல. இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தியா? கார்த்திக் அம்மா அவனுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணிருக்காங்க. என்னக்கா சொல்ற? அவங்க கொடுத்த டைம் இன்னும் முடியலையே. நான் கார்த்திக் வீட்டுக்கு போயிட்டு தான் வரேன். அங்க கார்த்திக் அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? உன் தங்கச்சியாலலாம் 10 லட்சத்தை புரட்ட முடியாது. அது வரைக்கும் என் பையன் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியுமா? அதனால அவனுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. நான் பேசினதுக்கு அப்புறம் கொஞ்சம் டைம் கொடுத்திருக்காங்க. இன்னும் ஒரு வாரம் இல்ல 10 நாள்ல நம்ம காசு கொடுக்கலனா கார்த்திக்கு அவன் மாமா பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சிருவேன்னு சொல்றாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடி. இதுக்கப்புறம் என்னால பொறுமையா இருக்க முடியாது. நான் பேசாம போலீஸ் ஸ்டேஷன் போய் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லி கேஸ் கொடுக்கலாமான்னு போயிட்டு இருக்கேன். ஐயோ அக்கா, அவசரப்படாதக்கா, கொஞ்சம் பொறுமையா இரு. ஒரு வாரத்துல நான் எப்படியாச்சும் பணத்தை ரெடி பண்றேன்க்கா. நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும்னு வெயில் நம்ம மானம் தான் போகும். போலீஸ் இந்த கேஸ் எடுத்தாங்கன்னா 10 மாசம் கழிச்சு தெரிய வேண்டிய விஷயம் இப்பவே தெரிஞ்சிடும். நான் சொல்றது உனக்கு புரியுதுல? அப்புறம் அப்பா நிலைமையை யோசிச்சு பாருக்கா, உயிரோடவே இருக்க மாட்டாரு. அதனால இந்த போலீஸ் கேஸ் எல்லாம் வேண்டாம்க்கா. அவங்களுக்கு தேவை பணம் தானே. அதை இப்ப திரும்பவும் டைம் கொடுத்திருக்காங்கல்ல, அதுக்குள்ள நான் அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் உன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். எந்த பிரச்சனையும் இல்லாம உனக்கும் கார்த்திக்குக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என்ன நம்புக்கா. தயவு செஞ்சு உன் மனசை மாத்திக்கிட்டு வீட்டுக்கு போக்கா, ப்ளீஸ். அக்கா, நீ எதை நினைச்சும் பயப்படாத. நான் எப்படியாச்சும் அந்த பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துறேன். என்ன நம்புக்கா. நீ பத்திரமா வீட்டுக்கு போ. நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். சரி, நான் வீட்டுக்கு போறேன். ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. அக்கா, வேண்டாம் அக்கா. அப்படி சம்மதிக்க வச்சா அவ மனமேடையில ஏறின அடுத்த நிமிஷம் நீ கேட்ட அந்த 10 லட்சத்தை மூஞ்சில தூக்கி எறிகிற. இதுக்கு சம்மதமா? ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. கார்த்திகோட வீட்லயும் வெயிட் பண்ற நிலைமையில இல்ல. என் வயித்துல வளர்ற குழந்தையும் வெயிட் பண்ற டைம்ல இல்ல. எனக்கு என் அக்கா கல்யாணமும் என் அப்பாவோட உயிரும் தான் முக்கியம். அதனால இதுக்கு நான் ஒத்துக்கிறேன். அக்கா, வேண்டாம் அக்கா, ப்ளீஸ் அக்கா, ப்ளீஸ் அக்கா. திவா, அண்ணே, பத்திரத்தை ரெடி பண்ணி எடுத்துட்டு வாடா. சரிண்ணே.
இந்தாங்கண்ணே. ப்ளீஸ்க்கா வேண்டாம்க்கா ப்ளீஸ்க்கா ப்ளீஸ்க்கா அக்கா வேண்டாம்க்கா